கோலி டாக் கோலிவுட் நியூஸ். பெர்ஃபார்மன்ஸ் நடிகரா மாறின சந்தானம். நாடகத்துறையில இருந்து தான் சினிமா தோன்றுச்சு. இருந்தாலும் சமீப காலமா நாடகத்துறை அழிஞ்சுக்கிட்டே வருது. அத்தி பூத்த மாதிரி YG மகேந்திரன், யஷ்வி சேகர், கிரேசி மோகன் உள்ளிட்டோர் அப்பப்போ நாடகங்களை நடத்தி அதுக்கு உயிர் கொடுத்துட்டு வராங்க. அதுலயும் தமிழ்நாட்டுல பார்க்க ஆள் இல்ல, சிங்கப்பூர், மலேசியான்னு போய் நடத்துறாங்க. இப்படிப்பட்ட நிலையில இப்போ நாடகத்துறையை மையப்படுத்தி காவிய தலைவன்ற படத்தை இயக்கி இருக்காரு வசந்தபாலன். 1930களில் நாடகத்துறை ஓங்கி வளர்ந்திருந்த காலகட்டத்துல அதுல சிறந்து விளங்கிய கிட்டப்பா போன்ற சில முன்னோடிகளை பத்தின கதையில அந்த படம் உருவாகி இருக்கு. இதுல சித்தார்த், பிருத்திவிராஜ், நாசர், சந்தானம், தம்பி ராமையா, வேதிகா போன்றோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. கதைப்படி இந்த படத்துல நடிக்கும் நாடகங்கள்ல சித்தார்த், பிருத்திவிராஜ் 2 பேரும் பெண் வேஷத்திலையும் கலக்கியிருக்காங்களாம். அதே மாதிரி காமெடியனா நடிச்சிருக்கோம் சந்தானமும் இதுவரை வெறும் கலகலப்பா மட்டுமே நடிச்சிட்டு வந்தவர் இதுல ஒரு நாடகத்துல பெண் வேஷமிட்டு முதல் முறையா மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காராம். அதனால இந்த படத்துக்கு அப்புறம் சந்தானம் காமெடியன் மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டாவும் உயர்ந்துடுவாருன்னு சொல்றாரு வசந்தபாலன்.